السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينهم حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்துடைய துனியா ஆகிரத்துடைய உண்மையான வெற்றிய நலவுகளை அவருடைய தீனோட மட்டும்தான் அல்லாஹ் இணைச்சி வச்சிருக்கிறான். அதனால் தீன்தாரியாக உலகத்தில் தன்னை ஆக்கி கொள்வது ஆகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருக்குது. தீனை விட்டும் தன்னை வாழ்க்கையை தூரமாக்கி கொண்டு போகிறது ஆகப்பெரிய ஏமாற்றமாக இருந்து கொண்டு இருக்குது. அதனால் எனக்கிட்ட எப்படி தீனை கொண்டு வர்றது? தீன் வராது, தீனை கொண்டு வரணும். தீனை எப்படி எங்களை கொண்டு வர்றது என்ற கவலை ஒரு ஆளுடைய கல்புல மிகைக்கிறது. இது ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள் தௌஃபீக்காக இருக்குது. எப்படி சொத்துக்கள் அடைஞ்சு கொள்வது, எப்படி பணத்தை சேர்த்து கொள்வது, எப்படி பதவி அடைகிறது என்ற கவலை ஒரு மனிதன் உள்ளத்தில் இடம் பிடிக்குது. அந்த கவலைக்கு பின்னால் அந்த வாழ்க்கை, அந்த முயற்சியுடைய வாழ்க்கையை போக்கு அப்படியே மாறிக்கொண்டு போகுது. பணத்தை அடையணும், பதவி அடையணும் என்று அந்த கவலை ஒரு முடிவு, அது பின்னால் வாழ்க்கையுடைய போக்கு மாறுது. சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனுடைய அந்த தன்மை என்னென்றால், தீன்தாரியாக எப்படி என்ற கவலையை உண்டாக்குறது. எப்படி மனுஷனுக்கு கவலை காசு காணாது, வருமானம் போதாது, எப்படி உண்டாக்கிக்கொள்வது என்ற கவலை வந்தால் அவர் வீட்டில் இருக்கலாரு இருக்க மாட்டார். வீட்டை விட்டு இப்போ ஆளில் வெளியுள்ள தொழில், வெளிநாட்டில் தொழில் தேடி போகிறாரு. ஏன் அவர் உள்ளத்தில் வருமானத்தை கூட்டிக் கொள்ளணும், சொத்துக்கள் அடைஞ்சு கொள்ளணும் என்ற கவலை அவரை ஊரை விட்டு நாட்டை விட்டு கொண்டு போகுது. அவர் தன்னால் ஏழாவது வேலையெல்லாம் செய்கிறது யோசிக்கிறார், கஷ்டப்படுகின்றார், களைப்படைகிறார். அந்த பாதையில் என்ன வந்தாலும் அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார். ஏன்? பணத்தை அடையணும், பதவி அடையணும் என்ற ஒரு கவலை மிகைக்கிறதுனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உள்ளத்தில் உண்டாக்குன என்னென்னா, எப்படி தீனை உண்டாக்கி கொள்வது, எப்படின்னா தீன்தாரி ஆகிறது, எப்படி பணக்காரன் ஆகிறது, நம்ம எப்படி தீன்தாரி ஆகிறது, அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களையும் எப்படி தீனாக மாற்றிக்கொள்வது, அந்த கவலை மிகைக்கிறது. யாருக்கு மிகைக்கும்? அது தீனுடைய பிரயோசனம் என்னென்று யாருக்கு விளங்குமோ அவங்களுக்கு தான் அந்த கவலை வரும். தீனுடைய பிரயோசனம் விளங்கின ஒரு மனுஷனுக்கு தான் தீன்தாரி ஆகணும்னு கவலை வரும். ஏன்? பிரயோசனம் இல்லாத ஒன்றில் மனுஷன் கவலைப்பட மாட்டான். இவ்வளவு மட்டுமா இருந்தீங்களே என்று கேட்டால் அவர் அந்த துறையில் உள்ள லாபங்களை சொல்லுவார். நான் இவ்வளவு இதை நினைக்கிறேன், ஏனென்றால் இதனால் இவ்வளோ பிரயோசனம் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு மனிதன் தீனில் இவ்வளோ கவலைப்படுறாருந்தா, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கவலை தொள்ளாட்டி உங்களுக்கு என்ன, ஏன் இவ்வளோ கவலை பண்ணுங்க? ஜமாத் போவாட்டி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னு மற்றகள் போவாங்க போகாமல் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்னது? நீங்கள் தொள்ளாச்சி போயாச்சேன்னு இல்லை, அவர் கவலைப்படுகிறார் என்றால் அவருக்கு அந்த அதனுடைய பிரயோசனம் விளங்குது. இவ்வளோ பெரிய பிரயோசனம் என்று சொல்லி சில தீனுடைய பிரயோசனம் சரியாக எங்கே விளங்கும்? சில பிரயோசனம், தீனுடைய பிரயோசனம் விளங்குகிற நாள் அதுதான் தீனுடைய நாள். எல்லாரும் சொல்லுவோம் யௌமுத்தீன்,
மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாள் இருக்கிறே, அந்த தீனுடைய நாள் தான் தீனுடைய பிரயோசனம் முழுமையாக வெளியாக நாள். மற்ற நாளையில் பிரயோசனம் வெளியில் விளங்காது. இப்போ நாங்கள் தொழுதோம், என்ன பிரயோசனம் அதில்? பார்க்கறது ஒன்றுமே இல்லை, வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. சில்லா முடிக்கிறத வந்து யார என்ன பிரயோசனம்? சில்லாவில் கண்டாரா? ஏதாவது காணல. காண்பார். எப்போ காண்பார்? யௌமுத்தீனில் காண்பார். ஏன்? அந்த நாளைக்கு பேரே தீனுடைய நாள். அங்கே தீன் மட்டும்தான் செல்லுபடியாகும். யௌமலா என்போ மாலும் ஒலா பனூன், அங்கே சொத்து சுகம் வெள்ள குட்டி ஒன்றுமே பயனளிக்க மாட்டாது. எவ்வளோ சொத்து தெரியுமா? அவருடைய சொத்து எல்லாத்தையும் கொண்டு வந்ததில்லை. அங்கே யாரும் சொத்து கொண்டு வர இயலாது. ஒரு கதைக்கு கொண்டு வரலாம் என்று வச்சு கொண்டா அவருடைய சொத்து மட்டுமல்ல, முழு உலகத்து சொத்துமே அவருடைய சொத்தாக இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்வதாகும், அல்லதீன லம் யஸ்தஜீபு, யார் அல்லாஹ் விடையளிக்கலையோ, அல்லாஹ்வுடைய அழைப்பு இருக்கிறே, ஈமானின் பக்கம் அழைப்பு, இபாதத்தின் பக்கம் அழைப்பு, அந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு விடையளிக்காதாக்கள் அவங்களுக்கு மறுமை நாள் இருக்கிற எப்படி கடினமாக இருக்கும்டா, லவ் அன்னலகும் மாஃபில் அர்லி ஜமீஅன் வ மிஸ்லஹு மாஹு, இந்த முழு உலகமும் அவங்களுக்கு சொந்தமாக இருந்து, முழு உலகமும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொந்தம், எல்லாம் அவருக்கு தான் சொந்தம், முழு உலகமும். அதுக்கு மேலே இன்னொரு உலகத்தெல்லாம் சொல்கிறார், வ மிஸ்லஹு மாஹு, இதை போல் இன்னும் ஒரு உலகமும் சொந்தமாக இருந்தார். அதுமாதிரி ரெண்டாவது உலகம் எங்கே இருக்கு? உலகத்தில் மனுஷனுடைய துனியாவை மட்டும் மையமாக கொண்டு வாழ்கிற மனுஷன் இருக்கிறாரு. அவனுடைய மனோநிலை எப்படின்னா, அவர் ஒரு கடை ஒன்று வாங்கிட்டார் என்றா கடை சொந்தமாயிட்டவருக்கு. கடை சொந்தமாகனா அவர் ஒரு கடை இல்லை, ரெண்டு கடை இருக்கும். எங்கே தெரியுமா? மற்ற கடை இது ஒரு கடை, வாங்கின கடை உண்டு. ரெண்டாவது, இந்த கடை வாங்கின உடனேயே அவர் மனசில் இருக்கிற முடிவு என்ன தெரியுமா? ரெண்டாவது கடை வந்து அவசரமாக வாங்கணும்னு சொல்லி அவர் மனசில் ரெண்டாவது கடையுடைய ஆசை வந்துட்டு, கையில் கிடைச்ச ஒரு கடையும் ஆசையில் இரண்டாவது கடையும். இதுதான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏக்கர் காணியை வாங்கிட்டா இருந்தா, வாங்கி ஒரு ஏக்கர் காணி கைக்கு கிடைக்கிட்டு உடனடியாக இன்னொரு காணி ஒன்று வரும். எங்கே வரும்? அவரோட ஆசையில் வரும். இரண்டாவது காணி ஒன்று வாங்கணும்னு சொல்லி என்றால் ஒரு காணி வாங்கினத்தோடு அவர் வேகமாக அவர் இன்னும் உழைக்கிறார். என்ன தெரியுண்டா? ரெண்டாவது காணிக்காண்டி உழைக்கிறார். இந்த ஆசை எப்போ நிற்கும்டா, முழு இந்த ஊரில் எல்லா கடையும் வாங்கி, நாட்டில் எல்லாத்தையும் வாங்கி, அப்படியே முயற்சி செஞ்சு முழு உலகத்தையும் வாங்கி, எல்லாம் சொன்னால் அப்படி வாங்கினாலும் எது நிற்காது. சொல்லுவா, இந்த முழு உலகத்தையும் நான் வாங்கிட்டேன், இரண்டாவது உலகமும் வாங்கணும் அவசரமானு யோசிப்பார். அது எங்கே இருக்கிறது யோசிப்பார். அதுனா அதுவும் கிடைச்சி ரெண்டு உலகத்தை கொண்டு வந்துட்டீங்க. கையில் கிடைச்ச உலகமும் கற்பனையில் உள்ள உலகமும் ரெண்டும் தான் கிடைச்சி உங்களுக்கு வந்தாலும் அது அவ்வளவே நீங்கள் மறுமையுடைய அதாபுக்கு அல்லாவுக்கு விடையளிக்காமல் போனீங்களே, அல்லாவுடைய அடைப்பை புறக்கணிக்கிட்டு போனீங்களே, அந்த முசீபத்துக்கு பகரமாக இதை கொடுத்தாலும் அதை விட கணக்கெடுக்கப்பட மாட்டாது, முடியாது. அல்லாவுடைய அடைப்பை புறக்கணிக்கு போவதே முசீபத்தை தான். அதனால தீனுடைய பிரயோசனம் எவ்வளவு விளங்கும் என்றால், தீனுடைய நாளையில் விளங்கும். எவ்வளவு விளங்கும்? உலகத்தில் மனுஷன் தீனை இழந்ததுனால, தீனை இழப்பது என்னதுக்காக வேண்டி? துனியாவை அடைவதற்காக வேண்டி. ஏன் தொலை லேட்? வேலை. என்ன வேலை? துனியாவோட வேலை. என்ன தெரியாது? துனியாவை அடைவதற்காக வேண்டி. சரி, நீங்கள் தொழாமல் இருந்து தொழுகையை லேட்டாக்கி எவ்வளோ துனியாவை அடைஞ்சீங்களோ, அந்த அடைஞ்ச துனியாவை கொண்டு தொழுகை பிந்தி தொழுகையுடைய இழப்பை ஈடு செய்யணுமா? இந்த வருஷம் சில்லா போகக்கூடிய நீங்கள் போக கிடைக்கல. ஏன் கிடைக்கல? வேலை. என்ன வேலை? துனியாவோட வேலை. சரி, துனியாவோட வேலை என்னஞ்சீங்க? துனியாவை அடைஞ்சோம். சரி, நீங்கள் அடைஞ்ச துனியாவை வச்சுக்கொண்டு சில்லா போகாத இழப்பை ஈடு ஈடு செய்யலுமா? அது எல்லாத்தையும் மொத்தத்தில் எல்லாம் சொல்லுகிறான். நீங்கள் தீனை விட்டு போட்டு உன்னோட முழு புத்தியையும் பயன்படுத்தி உலகத்தில் உழைச்சி சும்மா 5 ஏக்கர் 10 ஏக்கர் இல்லை, மில்லியன் பில்லியன் இல்லை, முழு உலகத்தையும் சொந்தமாக்கி அது கங்கால 2 உலகத்தையும் சொந்தமாக்கினாலும் அது புத்திசாலித்தனம் இல்லை, மடத்தனமே தான். அவன் தீனை இழந்து ஒரு மனுஷன் இவ்வளவு உழைச்சிட்டான்,
தீன் எல்லாத்தையும் இவ்வளவு அடங்கிட்டான் என்னைக்கு அடைகிறதுக்கு அல்லதெல்லாம் முழு உலகம் அடைஞ்சாலும் அதை ரெண்டாக்கி கொண்டாலும் அவ்வளவு விவேகம், அவ்வளவு சாதுரித்தனம், அவ்வளவு வேகம், அந்த உழைப்புடைய வேகம், துனியாவில் ஓடுற வேகம் உலகமே சொந்தமாயிடுச்சு. அந்த ஓடின ஓட்டத்தில் தீன் அப்படியே இழந்தாச்சு. அல்லது நீங்கள் தீனை இழந்து முழு உலகத்தை அடங்கியிருக்கிறே, அது முசீபத்தே தவிர அது உங்களுக்கு சாதனை இல்லை, சாதனை இல்லை. மகளே துனியாவில் அடைகிறது சாதனை நினைக்கிறாங்க. துனியாவை அடைகிறது சாதனை இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பறந்து கொண்டு போகிறாங்க. கேரள விவசாயி பார்க்கிறார், எவ்வளோ பெரிய ஆட்சி, பறக்கும் தட்டில் அவர் மட்டுமா தனியாக பறக்கிறது, பட்டாளத்தை ஏற்றுக்கொண்டு பறக்கிறார். எவ்வளோ வேகம்! அதுவா ஷஹரும் ரவாஹுவா ஷஹர். காலை நேரம் பறந்தால் 1 மாத பிரயாணத்தை கிடந்தாச்சு. மாலையில் கொஞ்ச நேரம் பறந்தால் இன்னும் 1 மாதம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்படியே அதை வியந்து கூறுகிறார், ஆச்சரியமாக கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய ஆட்சியே தாவூத் சுலைமானுக்கு. இந்த சத்தத்தை அல்லாஹ் தஆலா சுலைமானோட காதில் கேட்க வைக்கிறார். அப்படியே சுலைமான் சில இறங்கி வந்து அதை விவசாயி பேசுகிறாங்க, நீ என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்டு சொன்னாங்க. தாவூத் சுலைமானுடைய இவ்வளோ பிரம்மாண்டமான ஆட்சி, எப்படி ஆட்சி அது? இதுக்கு முன்னாலேயும் யாருக்கும் இல்லை, இதுக்கு பின்னாலேயும் யாருக்கும் இல்லை. அப்படியான ஆட்சி தான் கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கா? யாரெல்லாம் எனக்கு ஒரு ஆட்சி தானே, இது பின்னால் அதை போல ஆட்சி யாருக்கும் கிடைக்கப்படாது. யாருக்கு கிடைச்சிருக்கு? மனிதர்கள், ஜின்கள் எல்லாரையும் ஆட்சி செய்தார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மன்னர் ஆரோக்கியமாக இருந்து ஆளுகிறார், நோயாளியாக கிடக்கிறார், அவர் தான் மன்னர். மையத்தா பைத்தார், அவர் தான் மன்னர். இப்போ நோயாளி, ஜனாதிபதி நோயாளி ஆயிட்டார். இப்போ யார் ஜனாதிபதி? அவர் தான் நோயாளி. வேலைக்கும் செத்து போயிட்டார். இப்போ அவர் தான் நம்ம இல்லை அடக்க கண்ணி அவர் தான் ஜனாதிபதினு சொல்லுவோமா? இல்லை, ரூஹு வைத்திருந்தா ஆள் வைத்தார். ஆனால் மையத்தாகியும் உலகத்தை ஆண்ட ஒரே ஒரு மன்னர் இருந்தால் சுலைமான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு வருஷத்துக்கு புறம் தெரிய வந்தது சுலைமான் சொல்ல மூத்துண்டது. அந்த 1 வருஷம் உலகத்தில் யார் மன்னன்? அவங்க தான் மன்னர். யாருடைய சட்டம்? அவங்களுடைய சட்டம் தான். யாருக்கு பயந்து உலக நிர்வாகம் நடந்தது? அவங்களுக்கு பயந்து. அவங்க மையத், உலகத்தை ஒரு மையத்தொண்டு ஆண்டது என்றால் சுலைமான் சொல்ல தான் ஆரம்பித்தார். உலகத்தை ஆண்டாங்க, மனிதர்கள், ஜின்கள், பறவைகளை ஆண்டாங்க, எல்லா பாசைகளாக படிப்பிச்சாங்க. உயிரோட மட்டுமில்லை, மையத்தாக இருந்தும் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இவ்வளவு பெரிய ஆட்சி சுலைமான் சொன்னாங்க. இந்த விவசாயியை பார்த்து, இந்த ஆட்சி கையிலேருந்து பெய்த்திரும், நிரந்தர ஆட்சி இல்லை, கையிலேருந்து பெய்த்திரும். ஆனால் நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ், இதோட கையிலேருந்து போகாது. பாக்கியம் எது? நீங்கள் சொன்ன சுப்ஹானல்லாஹ் தான் பாக்கியமே, அது நிரந்தரமாக இருக்கும். என்னுடைய இவ்வளவு பெரிய ஆட்சி அது பெய்த்திரும். அதனால போற ஒன்று பாக்கியம் இல்லை, இருக்கிறது தான் பாக்கியம், போறது பாக்கியம் இல்லை. சும்மா எங்கட அறிவில் படக்கூடிய மாதிரி மன்னருடைய தர்பாரு போய்க்கிறார்கள். மன்னுடைய ஹசானாக்கள் எடுத்து காட்டப்படுகிறது, மாணிக்கம், மரகதம், வைடூரியம் எல்லாம். அது என்னது எடுத்து பார்க்கலாம், கையில் தூக்கி வச்சு பார்க்கலாம். கேட்ட வரலை செக் பண்ணி ஒன்றுமில்லா தான் போகணும். ஆனால் கற்பனையில் படாத சாமான் இருக்குது, கண்டே இல்லாத சாமான் இருக்குது. ஒவ்வொரு ஆக்கள் அந்த மாணிக்கம், மரகதம், வைடூரியம் எடுத்து பார்த்து இருக்கிறாங்க. இப்போ வேணும்னா அதை எடுத்துக்கொண்டு ஒரு செல்ஃபியை அடித்து வச்சு கொள்வாங்க, என் கையில் மாணிக்கம், வைடூரியம் இருக்கேன்னு. அங்கால என்னென்னா சாப்பாடு சாமான், உடுப்பு சாமான், தேவைக்கிற சாமான், அது கொண்டு போகலாம், எவ்வளோ கொண்டு போகலாம் இருக்கு. அப்போ மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இருக்கிற சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க கொண்டு போகிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் புத்திசாலி என்னஞ்சாங்கண்டா, அடை அது அவ்வளவு சேர்ந்த ஒரு கல்லுக்கு பெருமதி இல்லை, இவ்வளவு சாமானும் இந்த வைடூரியத்துக்கு பெருமதி இல்லை, இதை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம்னு எடுத்துக்கொண்டா. எடுத்து வச்சுக்கிருந்தா இனி பெல் அடிக்கிட்டே எல்லாரும் போகணும் வெளியில். இவங்க எல்லாமே வேணும் வச்சுட்டு போகணும். இந்த மாணிக்க மரகதம் எல்லாம் அதை அரை மணி நேரம் தான், அதை வச்சுட்டு வருகையாக போகணும். இந்த சாமான் எடுத்தாக்கள் அதை கொண்டு போவாங்க. பசி வரும், யார் சாப்பிடுவோம்? இந்த வைடூரியம் வச்சு வந்து சாப்பாடு இருக்கா, மாணிக்கம் சாப்பாடு இருக்கா? இல்லை. அது எவ்வளவு பெருமதி இருந்தாலும் பார்க்கறது, வைக்கிறது, போகிறது, அவ்வளோதான். இதுதான் கொண்டு போகிறது.
எந்த சாமான் எவ்வளோ எடுங்க கொண்டு போங்க, உங்களோட பாவனையை கொண்டு போங்க என்று. சில துனியாவை எல்லாம் வச்சிருக்காங்க, இதை பாவிங்க பாருங்க விடுபட்டு போங்க, அவ்வளோதான். பார்க்கறது பாவிக்கிறது விடுபட்டு போகிறது. ஒரு ஆள் 100 அறையிலும் பெரிய மாளிகை கட்டிக்கிறாரு, என்ன செய்வார் அவர்? ஒரு மணிக்கு ஒரு ரூம்லேயே படுக்க போகிறாரு. 12 மணிக்கு இந்த ரூமில் படுத்து, 1 மணிக்கு இங்கால படுத்து, 2 மணிக்கு அங்கால படுத்து, ஒரு நாளைக்கு 10 பெட்லேயே படுக்க போகிறாரு. ஒரே ஒரு அறை ஒருவன் கட்டிருக்கிறான், என்ன செய்வான்? அவனும் ஒரே அறையில் ஒரே ஒரு பெட்டில் படுப்பான். 100 அறை கட்டி 100 பெட்ரூம் போட்டிக்காரு. அவரை எப்படிக்காரு? யாரும் ஒரே ஒரு பெட்டில் ஒரே படுப்பாங்க. ஒன்று ஒரே ஒரு விஷயம் வித்தியாசம் என்னண்டா, அவன் சொல்லுவான் என்கிட்ட ஒரே ஒரு அறையில் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொல்லுவார். இவர் சொல்ல 100 அறையில் 100 பெட்ரூம் இருக்கு, பேருமே சொல்லுவார். பேச்சு மட்டும்தான், பேச்சும் பார்வையும் மட்டும்தான், அனுபவிக்கிறது ஒன்றுதான், அவ்வளோதான். ஒரு பூமி கஷ்டத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு ஆளை பேச போனீங்க கடையில். அப்போ அப்படி ஒரு ஆள் நிற்கார், அவர் கூட வாங்கன்னு சொல்லி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த கடைக்காரர் சொன்னார், அவர் எங்கிட்ட ஆள் இல்லைன்னு சொன்னார். அவரே ஒரு ஹிந்து ஆள். ஆனால் அவர்கிட்ட வந்துட்டார், கிட்ட தள்ளி நின்று பேச்ச கேட்குறார். நான் சொன்னேன், இது எல்லாருக்கும் உடைய பேச்சு தான், அவங்களுக்கு தான் எங்களுக்கு தான் கிட்ட கூட வந்தேன். அப்போ பேசி முடிஞ்சது பிறகு எங்களை முஸ்லீமால் விளக்கம் சொல்லலை. ஏன்? அவரை தெரிஞ்ச விஷயம் என்னதை பேசுகிற சிந்தனையில் கேட்டவர், அவர் தெரியாத ஒரு விஷயம் என்ன பேசுகிறான்னு கேட்டவர். 2 பேரும் கேட்டது வித்தியாசம். எங்களை முஸ்லீமால் கேட்டதுனே இது வளமையாக ஜமாத்து வந்த பேசுகிறது தானே, இதில் ஒன்றும் இல்லைன்னு கேட்டால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. இவர் கேட்டால் புதிய ஒரு விஷயம் என்ன பேசுகிறான்னு கேட்டார், அவருக்கு விளங்கினுச்சு. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னது உண்மை. என்ன உண்மை தெரியுமா? அவர் வேறொரு உதாரணம் சொன்னார். ரைஸ் மில் வச்சிருக்கிறான் ஒருவன், 500 மூட அரிசி அடிச்சு வச்சிருக்குது, அரிசிக்கு மேலேயே நடக்கிறான், அவனுக்கு சோறு திங்க இயலாது. அரிசி இது அரிசினா யாரு? 500 மூட அரிசி யாரு? இவர் தான். இந்த அரிசி ஃபுல்லாக நிறைய அவர் அரிசிக்கு மேலே நடக்கிறார், நடக்க இடம் இல்லை, அது யாரு? அவர் தான். ஆனால் அவர் பிடி அரிசி அவர் பாவிக்க இயலாது. ஏதான் அதை பேசினது? ரிசுக்கு என்பது எங்களோட கையில் உள்ளதல்ல, தாயில வயிற்றுல அல்லாஹ் முடிவு செஞ்சது, அதான் ரிசுக்கு. பஸ்ஸால் ஓடி அலங்கி அடையிறனே அதல்ல ரிசுக்கு, தாயில வயிற்றுக்கு எல்லாம் முடிவு செஞ்சானே அதுதான் ரிசுக்கு. அதுக்கு மேலே எவ்வளவு அடைஞ்சாலும் அது உன்னுடைய ரிசுக்கு இல்லை, வேற யாரும் ரிசுக்கு ஒன்றை பேர் இருக்குது, அந்த ரிசுக்கு உரிய வந்து சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களோட உழைப்பு உங்களோட பேர் அதை அனுபவிக்கிற வேற யாரோ, அது தாயிட வயிற்றில் முடிவு செய்யப்படுகிறது. ஏதாவது சொல்றார், இது உண்மையான விஷயம், நீங்கள் சொல்ல யதார்த்தமான விஷயம். தாயின் வயிற்றில் முடிவு செய்யப்பட்டது, வெளியில் விளங்குது, அவரை கையில் இருக்குது, அவரை பேரில் இருக்குது, ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. சில அதனால துனியாவுடைய ஏமாற்றத்திலிருந்த மனுஷன் தன்னை விடுதலையாக்கி ஆகிரத்துடைய வாழ்க்கையை விளங்குறது, அவர் தான் தீன் விளங்கும். தீன் தீனுடைய நாள் இருக்கிற அந்த நாள் விளங்குனா தான் தீன் விளங்கும். ஏன்? அந்த நாளையில் தான் தீனுக்கு விலை போடப்படும், இந்த நாளையில் இல்லை. இந்த நாளையில் சாமானுக்கு தான் விலை போடப்படும், தீனுக்கு இல்லை. அந்த நாளையில் தான் தீனுக்கு விலை போடப்படும், தீனுக்கு மட்டும்தான் விலை, வேறு எதுக்குமே விலை இல்லை. அதனால தீன் தாரியா உலகத்தை விட்டு போகணும். உலக வாழ்க்கையிலேயே மௌத்துடைய எல்லாம் முடிஞ்சு குளோஸ்ன்னு சொன்னால் உற்ற வேண்டியது ஒன்றுமே தேவையில்லை. அப்படி ஆக போகிறதுலையே உலக வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு இருந்தால் அவள் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகலாம். எவ்வளோ பேர் அநியாயமான முறையில் சொத்துக்களை அபகரிக்கிறாங்க, நல்லா தானே வாழ்கிறாங்க. எவ்வளோ ஹராமான முறையில் சொத்து சேர்க்குறாங்க, நல்லா தானே வாழ்கிறாங்க. பிரச்சனை இல்லையே, பிரச்சனை காணலையே. இங்கே எவ்வளோ அநியாயக்காரன் நல்லா வாழ்கிறான் வந்து, எவ்வளோ வம்பர்கள் நல்லா வாழ்ந்துக்கிறாங்க வெளிரங்கத்தில். அது என்ன பிரச்சனை தெரியுமா? மறுமை ஒன்று இருக்குது என்பதுதான் பிரச்சனை. மறுமையில் எப்படி தப்புறது, மறுமையில் எப்படி பதில் சொல்றது என்ற சிந்தனை உள்ள மனிதன் மட்டும்தான் தீன் எடுத்துக் கொள்வான். மறுமையை பற்றி யாருக்கு படலையோ, மறுவுலக வாழ்க்கை என்பது யாருக்கு படலையோ, அவள் தீன் படவே மாட்டான். நபி சொல்றாங்க, மறுமையை பற்றி அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்த ஆரம்பிக்க அதே நேரத்தில் ஆகிரத்தை பற்றி விளங்கப்படுத்தினான். ஏன்னா ஆகிரம் ஒரு மனிதனுக்கு
படுற அளவுக்கு தான் தீன் வருது. இல்லாட்டி தீன் வராது. வந்திருக்கிற தீன் ஒரு நடிப்பாக இருக்குது, உண்மையான தீனாக இருக்காது. மறுமையுடைய பயத்தினால் வந்த தீன் தான் உண்மையான தீன். மறுமையுடைய பயமில்லாமல் வந்த தீன் இருக்குது, அது சூழலின் தாக்கத்தினால் வந்த ஒரு ஒரு பழக்கம், ஒரு வழக்கம். அது மார்க்கமே இல்லை வந்து. அதான் விஸ்வா அவங்க மறுமையை பற்றி விளங்கப்படுத்தினாங்க. இதை விளங்கிக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி விளங்கப்படுத்துறாங்க வந்து. பெரிய ஆய்வு செஞ்சு பெரிய விவேகிகளுக்கு அப்படி இல்லை, படிப்பறிவே இல்லாத சாதாரண மனுஷனும் விளங்கக்கூடிய உதாரணங்கள். ஏன் எல்லாரும் விளங்கித்தான் ஆகணும். என்ன சொன்னாங்க, உங்களை ஒரு ஆள் கடற்கரைக்கு போய் கடலுக்கு போய் உங்களுடைய விரலை கடலுக்கு போடுங்க, போட்டு இப்போ அந்த அந்த விரலை கையில் விரலை போட்டு எடுத்துட்டு பாருங்க, பல்யம்புரிமை இறங்கியா அந்த விரல் அந்த கடலிருந்து எவ்வளோ தண்ணியை கொண்டு வந்துக்கிட்டு பாருங்க. விரலால் தண்ணி அல்லலாமா? விரலை போட்டால் விரலில் தண்ணி வரும். எவ்வளோ வரும்? 2 சொட்டு வரும். மற்ற அடுக்குகளே விழுந்துடும், மிச்சம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அவ்வளோதான். அது எவ்வளவு? 2-3 துளி. சிலவர் சொன்னாங்க, உங்களுடைய விரலில் வந்து 2-3 துளி, இதுதான் முழு உலக வாழ்க்கையும். இதுதான் முழு உலக வாழ்க்கையும். 2-3 துளி. மீதமுள்ள கடல் இருக்கிறே, இதுதான் மறுமை. அப்போ எத்தனை மடங்கு இருக்கு இந்த உலகத்தை போல மறுமை? எத்தனை மடங்கு? அப்படி கொஞ்சம் நிதானிக்கிறேன்டா. கடற்கரையில் உட்காந்து விரலை போட்டு 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 தண்ணியை எடுத்து 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 துடைச்சி போட்டு எடுத்தா ஒரு நாளைக்கு கடல் தண்ணி அப்படியே காஞ்சி வத்தி போகும் தானே. அது எத்தனை தடவையாக இருக்குது? இந்த விரலை போட்டு 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 ஒரு விரல் தான், ஒரு தரம் போட்டு 1 2 3 எண்ணி எத்தனா தடம் போகிறதுக்குள்ள முழு உலகத்தில் கடல் தண்ணி இல்லாமல் போய் அப்படியே காஞ்சி வறண்டு போகும். அது எத்தனா தடவை அப்படி ஒன்று வருமா? இது என்னது? இதுதான் மறுமை. சரி, நாங்கள் இதை மறக்க மாட்டோம், ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? விளங்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை யாருமே மறக்க போகிறதில்ல, ஏற்றுக்கொள்ளுவோம். எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம்? விளங்காமல் தான் ஏற்றுக்கொள்வோம். விளங்கி ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள், அதாவது சஹாபாக்களோட வாழ்க்கையுடைய அடையாளங்கள் விளங்குனாங்க என்பதுக்குரிய அடையாளங்கள். என்ன அடையாளம்? சஹாபாக்கள் முழு வாழ்க்கையும் நாங்கள் நோட்டம் மட்டும் பார்த்தோம்டா, இதேன் இப்படி ஏன் எப்படி என்றா ஒன்றும் இல்லை, அவன் மனுஷ படைப்பு தான், எங்களால் ஏழாவது சாத்தியம் இல்லை. இவங்க மறுமை விளங்கு நாட்கள், அதனால சாத்தியம். நாங்களும் மறுமையை விளங்குவோம்டா, நாங்களும் அப்படிதான் வாழ்வோம். நாங்கள் மறுமையை விளங்கல்ல, விளங்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சாத்தியம் இல்லை. சாதாரண சம்பவம், மிகவும் பாரதூரமான ஆழமான பெரும்பெரும் சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரண சம்பவம், ஒரு மணி சாபி தோட்டத்தில் தொழுகிறார். அப்போ அடர்த்தியான தோட்டம், பறவை ஒன்று பெரிய பறந்து கிடந்தது இருந்தது. சுன்னத்தான தொழுகை, பறந்து இல்லை, நபில் தொழுகிறார். அந்த தொழுகிற நேரத்தில் கவனம் அப்படி போயிட்டு, தரவரங்கள் இங்கே போகிறது பாருது, கவனம் அப்படி போயிட்டு தொழுக முறையில் தொழுது முடிக்கிட்டார். ஆனால் தொழுகையில் மன ஓர்மை இல்லாமல் போய்விட்டது, மன ஒருமை இல்லாமலாகிவிட்டது. எங்கட வாழ்க்கையில் அப்படி நடந்தால் நான் செய்வோம், சரி என்ன நன்றாக பள்ளியிலோ அமைதியாக தருவோம், விஷயம் முடியும். அல்லது அவடத்தையே இனி பார்க்கணும், பறவை திரட்டி போட்டு திருப்பி இருந்தால் தொழுவோம், விஷயம் முடியும். அப்படி இல்லாட்டி நபில் தொழுகை தானே எனக்கு கட்சி மாவிடுவோம். அல்லாட்டி இதுக்கு அப்புறம் தோட்டத்தை தொழுகிறல்ல, பள்ளி போய் தான் தொழுகிறோம், முடிவு எடுப்போம். எவ்வளோ வேலை செய்வோம். நான் சாபி செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த தோட்டமே நண்டு கொடுத்துட்டார். ஏன்? இந்த தோட்டம் இந்த தொழுகையை குழப்பி போட்டு விட்டது. தோட்டத்தை அப்படியே சதக்கா செஞ்சார், அப்படியே செஞ்சார். நாம வேண்டா இன்னைக்கு தண்டை விட்டோமா ஒரு 500 ரூபா காசை வந்து சதக்கா செஞ்சிடலாம், கொஞ்சம் கூட கவலை மிகைச்சிக்கின்றான். இந்த அளவு யாரும் போவாங்களாம், இந்த அளவு போவாங்களாம். சரி, கடையில வேலையா இருந்ததுனால தொழுகை கலாமா போய்விட்டது. என்ன செஞ்சதுக்கு? இது சுன்னத்தான தொழுகை முறையல்ல, கொஞ்சம் கவனம் போனிச்சு, அதுக்கே தோட்டமே வாணாது. நம்ம கடையில் வேலையில் இருந்தால ஒரு லுகத்தொழு கலாவா போய்விட்டது, தொழுவுனாலும் பார்க்க சொல்லிட்டு இதுக்கு என்ன செஞ்சோம்? என்ன செய்வோம்? என்ன செய்கிற இன்றைக்கு மிஸ் ஆகிட்டு, அவ்வளோதான். ஒரு கதை ஒன்று தான், கவலை இல்லாத ஒரு கதை உண்டு, அவ்வளோதான். இது என்னது? இது நாங்கள் மறுமை விளங்காத ஒரு கூட்டம் இபாதத் செய்கிறோம்.
அது மறுமையை விளங்கின ஒரு கூட்டம் இவ்வாறு செய்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரி, மறுமையை விளங்குறது என்று இருக்கிற அது நீடுடிகால வாழ்க்கை, ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமனானது அப்படின்னு தகவல்களை ஏற்றுக்கொள்வதுக்கு பேர் அல்ல, அதுக்கு பேர் அல்ல. மறுமையை விளங்க வேண்டாம். விளக்கம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மறுமைக்கென்றே பிறந்திடும். மறுமையிலிருந்து தான் மிச்சப்பட்டு துனியாவுக்கு வறுமையை தவிர துனியாத வாழ்க்கையில் மிச்சப்பட்டு மறுமைக்கு போறது இல்லை. சஹாபாக்கள் வாழ்க்கையின் போக்குக்கும் எங்களோட வாழ்க்கையின் போக்கும் இந்த வித்தியாசம். சஹாபாக்கள் மறுமை ஆகிரத்துக்கும் முழுமையாக கொடுத்து மிச்சப்பட்ட துனியா பார்ப்பார்கள். நான் எங்களை துனியாவுக்கு முழுமையாக கொடுத்துட்டு மிச்சப்பட்ட ஆகிரத்தை பார்ப்போம். இது என்ன வித்தியாசம்? ஏனப்படி நாங்கள் மறுமையை ஏற்றுக்கொண்ட கூட்டம், விளங்காமல் ஏற்றுக்கொண்ட கூட்டம், அவங்க மறுமையை விளங்கி ஏற்றுக்கொண்ட கூட்டம். எவ்வளோதான் இல்லை தப்லீக் ஏன் செய்கிறது? தப்லீக் ஏன் செய்யறா? மறுமையை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை செய்கிறது, ஈமானை ஏற்றுக்கொள்வதை செய்கிறது இல்லை. ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்கள், மறுமையை ஏற்றுக்கொண்ட மக்கள், சுவர்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஏற்றுக்கொண்ட தீனுடைய விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் முயற்சி ஒன்று செய்கிறோம். நாங்கள் விளங்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்றுக்கொண்டது என்னென்று விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? தொழுகண்டா என்ன என்று விளங்காமல் தொழுகிறோம். தொழுகை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனால் தொழுகண்டா என்ன? தொழுகை எவ்வளவு மகத்தானது, தொழுகை எவ்வளவு பெரும் கட்டளை, தொழுகை எவ்வளவு பெரிய அமானிதம் என்பது விளங்காமலுக்கு தொழுகை கட்டாயம் தொழ வேண்டிய ஒரு பெரும் ஒரு கடமை என்று தொழுகிறோம். அப்போ விளக்கம் என்ன? சரி, விளக்கம் என்றா சொல்ற இயலாது, அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செஞ்சுதான் விளங்கிக் கொள்ளணும். சொல்லி விளங்காது. விளங்குற ஆட்களை கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு நிதானிச்சு கொள்ளலாம். இதுதான் விளக்கம் உண்டு. விளங்கின ஒரு ஆள் தொலைவாரார், தொழல்ல உது செய்கிறார், உது செய்யக்கிலேயே பதட்டம். யாரால் அவர்? அது அழியில் இருந்தவங்க, விளங்கின மனுஷன் தானே. உம்மத்தில் விளக்கத்துடைய முதல் சஃபுல உலாக்கள் அவனை விளக்கம் தெரிந்து அல்லாஹ்வும் ரசூலும் செட்டிவை பண்ணிட்டாங்க. அப்படியான மனுஷன் உது செய்யக்கிற முகத்தில் நிறம் மாறுது. மக்கள் கேட்டாங்க, அமீர் மோமினி உங்களோட முகம் என்ன உது செய்ய வந்தால் அப்படி மாறி போறீங்க, மஞ்சளித்து போறீங்க, பயந்து போறீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்ன தெரியுங்க சொன்னாங்க, நான் உதவி செஞ்சுட்டு எங்கே தெரியுமா போகிறேன்? எங்கே போகிறேன்? யுத்தத்துக்கு போகிறோமா? பயந்து பயந்து போகிறதுக்கு இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், 7 வானம் 7 பூமியும் எங்களால் நிறைவேற்ற சக்தி இல்லை என்று பயந்து பயந்து பின்வாங்கி விட்டது. யாரெல்லாம் அமானிதம் எங்களால் இயலாது, அதை நிறைவேற்றுகின்ற திறன் எங்களுக்கு கிடையாது, எனவே இதை நிறைவேற்றாமல் பாவியாகிடுவோம், எங்களுக்கு வானாது வழிபடுகிறோம் என்று இந்த பெரும் வானமும் உறுதியான மலைகளும் விசாலமான பூமியும் பின்வாங்கி நிற்க அவ்வளவு பெரிய அமானிதம் தொழுகை. முழு தீனும் ஒரு அமானிதம், அதில் ஒரு கட்டளை தொழுகை. அது நிறைவேற்றின நேரம் வந்து விட்டது. நான் இதை முழுமையாக நிறைவேற்றுவேனா அல்லது இதில் ஏதாவது குறைவு வருமா என்றுதான் பயமா இருக்குன்னு சொன்னார். என்ன வித்தியாசம்? எங்களுக்கு எப்படி பயம் பாரு, நான் பயப்படுவோமா? என்ன சொல்ல வாங்க சொல்லி சொல்ல போறேனே, எனக்கு சொல்ல ஏழுமா இல்லையா என்னொரு டென்ஷன் ஆகுதான் இல்லையே. ஏன் தொழுகையில் அது 40 வருஷமா தொழுவதும் தானே. இந்த சின்ன பிள்ளையே தொழுகுது, இப்போ நாம தொழுவது தெரியவே இல்லையா? என்ன தெரியுமா? அது அவங்க தொழுகையை விளங்கி தொழுகிறார்கள், நாங்கள் தொழுகையை விளங்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம தொழுகையை விளங்காமலுக்கு இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கட்டளை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்க விளங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ விளக்கம்ல என்னன்னு சொல்லுங்களேன். விளக்கம் என்பது சொல்ற ஒன்றில்லை, நீங்கள் எவ்வளோ பாடுபடுகிறீங்களோ அல்ல விளக்கத்தை தருவாங்க. இதை வேற யாரும் விளங்கின விளக்கத்தில் நீங்கள் ஓடையில்லாத வந்து ஒரு வாகனம் போகுதுன்னா இரவாயிடுச்சு, வெளிச்சத்தில் போகணும். வேறு மோட்டார் பைக் வெளிச்சம் வருவது இல்லை, என்ன வெட்டி வாங்கிட்டு லைட் பத்துது இல்லை. இப்போ இவர் போகிறாரு, இப்போ ட்ராஃபிக் பிடிப்பான் தானே, போலீஸ் பிடிக்கலாம். பிடிச்சு கேட்டால் என்ன சொல்லுவா? என்ன சார் இந்த பட்ட பகலை போல ரோட்டு இவ்வளோ பெரிய வல்பு போட அது வெளிச்சம் உண்டு. இது 2 பக்கத்தில் இங்கால லொரி வருது, இங்கால கார் வருது, அதுவே பெரிய வெளிச்சம். பின்னாடி வாகனம் வருது, எந்த மோட சரி வெளிச்சம் தேவையா? நான் முட்டையா போகிறேன் இதை கேட்டால் அது சரிதான், அப்போ போ அப்படியா சொல்லுவான்.
அப்படி கேட்பாங்க. இல்லை, என்ன சட்டம்? ஒவ்வொரு வாகனமும் அதன் அதன் வெளிச்சத்தில் தான் ஓட வேண்டும். பக்கத்து வாகனத்தில் வெளிச்சத்தில் இந்த வாகனம் ஓட இயலாது. அதன் அது வெளிச்சத்தான். அவர் அவருடைய முஜாஹதாக்குத்தான் விளக்கம் கிடைக்கும். அடுத்த விளக்கத்தில் இவர் பங்கில்லை. என்னோட விளக்கத்தில் விளக்கம் சொல்றாங்களே, இல்லை, அது விளக்கத்தை அடையிற வழிகாட்டப்படுவதை தவிர விளக்கம் இல்லது. இப்படியெல்லாம் விளங்கணும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. சொன்னதெல்லாம் சரிதானே, சரிதான், ஏற்றுக்கொண்டீங்க, விளங்கி ஏற்றுக்கொண்டீங்க, இல்லை விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இலேசுர மக்களா அப்படின்ற விஷயம் பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, விளங்கிட்டாங்க நான் பேசுறேன்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, முதல்ல நான் விளங்கிட்டேன்னு சொன்னாங்க. என்ன விளங்கினீங்கன்னு கேட்டா, என்ன விளங்கினாங்க எனக்கு அவர் எழும்பி சொன்னார். சொன்ன பயான சுருக்கத்தை சொன்னார். இலேசுர சொன்னாங்க, இது விளக்கம் இல்லையே, இதுக்கு பேர் மனனம். நான் சொன்னேன், கேட்டீங்க, கிரகிச்சீங்க, மனனம் செஞ்சீங்க, ஒப்படைச்சீங்க. சொன்னதை திருப்பி சொன்னது, இதுக்கு பேர் மனனம். நாங்கள் கேட்டது விளக்கம். அது யோசிச்சார், என்ன இந்த விளக்கம்? விளக்கம் என்னென்ன விளங்கணும்? அந்த பாருங்க, ரோட்டில் என்ன போகுது? பஸ் போகுது, கார் போகுது, ட்ரெயின் போகுது, அங்கால கப்பல் போகுது, மேலே விமானம் போகுது. என்ன போகுது? ஆக்கள் போகிறாங்க, ஆம்பளை பொம்பளை வாலிபர். எங்கே போகிறாங்க? இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு, இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? அவர்களெல்லாம் விளங்கி விட்டார்கள், ஊட்டையிலிருந்து சரி வராது, ஊர்லேருந்து சரி வராது, விளங்கிட்டாங்க. இனி வெளியேறி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா உழைக்கணும் வந்தா, தொழில் செய்யணும் வந்தா, வாழணும் வந்தா, அடையணும் வந்தா இனி போகணும். அதுதான் இந்த கப்பல், விமானம், ட்ரெயின், பஸ் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் விளக்கம். உட்கார்ந்து கொண்டிருக்கிற பேர் விளக்கம் இல்லை, உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தீனுடைய மனனம். தீனுடைய பாக்கியம் தெரியுமா? மனனம் இல்லை, விளக்கம். விளக்கம் என்ன செய்யும்? ஆளை ஓட வைக்கும். சாபாக்கள் பிறந்தது ஹிஜாஸில், ஆனால் மரணித்தது உலகத்தின் நாடுகள்ல. பிறந்த இடம் எங்கேயோ, அடக்கப்பட்ட இடம் எங்கேயோ. ஏன்? சாபாக்கள் விளங்கினார்கள், அதனால உலகம் முழுக்க பரவி போனாங்க. சாபாக்கள் விளக்கத்தின் அடையாளம் தான். ஊரை விட்டு போனாங்க, நாட்டை விட்டு போனாங்க, தொழிலை விட்டு போனாங்க, குடும்பத்தை விட்டு போனாங்க. ஏன் போனாங்க? விளங்கிட்டாங்க. என்ன விளங்கிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு சொன்னத்தை விளங்கியிருப்பாங்க. சொன்னாங்க, சொர்க்கத்தில் மாளிகை ஒன்று இருக்குது, அந்த மாளிகைக்கு 100 மாடிகள் இருக்குது. மாடியில் உயரத்தை பார்க்க போனால் இப்படி 10-12 அடியில் இந்த பூமியிலேருந்து வானத்தை பார்க்குற மாதிரி அப்படி உயரமாக இருக்கும். முதலாவது மாடியில் எல்லாமே சாமான்கள் எல்லாம், கட்டில்கள், கதிரைகள், ஜன்னல்கள், கதவுகள், பொருட்கள் எல்லாம் தனி வெள்ளியாலாக இருக்கும். 2வது மாடி எல்லாம் தங்கமாக இருக்கும். 3வது மாடி எல்லாம் மாணிக்கமாக இருக்கும். அடுத்தது மரகதமாக இருக்கும், வைடூரியமாக இருக்கும். அப்படி அதை விட சிறந்த, வைடூரியத்தை விட சிறந்தது, மாணிக்கத்தை விட சிறந்தது. அது தெரியாத புழக்கத்தில் இல்லை, ஆனால் இருக்குது. ஆனால் இங்கே உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட இருக்குது. ஒரு 100 வரை மாறிக்கொண்டே போகும், 100 வரை மாறிக்கொண்டே போகும். சஹாபாக்கள் அப்படி கேட்டுட்டு போகல, முடிவு செஞ்சாங்க, எல்லாம் மூமிங்க தான் வச்சிருக்கிறான், நாம் எடுப்பமே விலை கேட்டாங்க. இது விலை என்னன்னு சொல்லி, சாமான் இப்படி 10 இருக்குது, வாக்குல நீங்கள் ரொம்ப விலை கேட்பா, மத்தாங்க என்ன சும்மா போவாங்க, எனக்கு என்னத்துக்கு நான் வாங்கியா போகிறேன் அப்படி. சாபாக்கள் முடி இந்த மாதிரியே வாங்கணும், விலை கேட்டாங்க. என்ன விலை? அது என்ன விலை? என்ன கொடுத்து வாங்கலாம்? நபி ஸல்லல்லாஹு விலை சொன்னாங்க. என்ன தெரியுமா விலை? விலை தீனுடைய விளக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட விளக்கம்தான் இதுல விலை. எவ்வளவு விளங்குது? அத்தஹல்லாஹு முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ். விளக்கம் என்ன? தீனுக்காக வேண்டி படாத பாடுபடுகின்ற மனுஷனுக்கு அல்லாஹ் அதை முடிவு செஞ்சிருக்கிறான். ஒரு மனிதன் தீனை விளங்குவான்டா படாத பாடுபடுவான். அதுதான் அந்த மாளிகையிலே விலை. முடிவெடுத்தாங்க சஹாபாக்கள், இது நாம் உட்கார்ந்து வேறல்ல, இருந்து வேறல்ல, படாத பாடுபடுவோம் தீனுக்காக வேண்டி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தீனை கொடுத்ததே அவர்களே படாத பாடுபட்டார்கள். எவ்வளவு பாடுபட்டாங்க? அல்லாஹ்வை நிப்பாட்டா, நபியே ஃபல அல்லக பாஹியு நஃப்ஸக், உங்களை நீங்கள் அழிச்சுக் கொள்ளாதீங்க. அல்லாஹ் நிப்பாட்டினான், நபியவங்கள் அல்லாஹ் நிப்பாட்டினான். இதை மக்கள் ஈமான் எல்லாம் போறாங்கன்ற கவலை மிகச்சி நீங்களே உங்களை அழிச்சு போற அளவுக்கு போக வேணாது. கவலை எப்படி அழிக்கிறது மனுஷனை? பல நபி ஸல்லல்லாஹு கவலை வெறும் பேச்சல்ல, உண்மையான கவலை தான். நாங்கள் உட்கார்ந்து மஷ்ரா பண்றது கவலை தான்.
எங்களோட ஜோன் மஷூரான ஒரு கவலை, மாதாந்த மஷூரான ஒரு கவலை, என்ன எங்களுடைய மஹல்லா மஷூரான ஒரு கவலை. நபி அவர்கள் சுமந்தது கவலை. அது எப்படி இருந்துச்சு? ஒன்றா நபி சொல்லதாவங்க ஒரு தோட்டத்துக்கு வந்தாங்க, ஒரு சாபியை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அங்கே கிடைக்கிற ஈச்ச மலை புறக்கி சாப்பிட்டாங்க. அவர் சாபிகளை நீங்கள் சாப்பிடலையா? அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை, அறுவை நிறைஞ்சிருச்சு. அப்போ செலவாக சொன்னாங்க, 4வது காலை நேரம் என் வயிற்றில் நுழைகின்ற முதலாவது சாப்பாடுன்னு சொன்னாங்க. நேற்று தண்ணியை தவிர ஒன்றுமே இந்த வயிற்றில் போகல. முந்த நாள் தண்ணியை தவிர ஒன்றுமே, இச்சம்பழம் கூட இல்லை. அதுக்கு முதல் நாள் தண்ணி தான், இச்சம்பழம் கூட இல்லை. ஏன் இல்லை? அது நபிட்ட கையில் கிடைக்கல, நபி சொல்ல முன்னாலே இருக்கல. அப்போ நேற்று முந்த நாள் தோட்டத்துக்கு வந்திக்கலாம் தானே, வந்திருக்கலாம் தான், வரல. ஏன் வரல? சரி, இதுதான் கவலைன்னு சொல்றது. நபி அவங்களுக்கு உம்மத்தை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும் என்ற கவலை 3 நாள் சாப்பிடணும் என்ற சிந்தனை இல்லாம ஆகி போட்டு. சாப்பிடலன்னு தெரியும் தான், சரி 1 நாள் தானே சாப்பிடல, 2 நாள் தானே சாப்பிடல, சரி 3 நாள் தானே சாப்பிடல, அப்படி சமாளிச்சு கொள்ளாம. காலையில் எங்கிற பிள்ளைய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்திருக்கு. டாக்டர் உமா அப்பா 2 பேரும் கூப்பிட்டு சொல்றார், ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகணும் என்பதுதான் எங்களுடைய கூடாது. ஆனால் சக்சஸ் ஆகாட்டி ஏற்றுக்கொள்ளணும், எங்கட கையில் இல்லை. இது அப்படிதான் ஆப்ரேஷன். இது காசு 20 லட்சம் ரூபா கட்டிருச்சு, காசு கட்டி தான் இருக்குது. 20 லட்சம் ரூபா உயிரை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அது ஆப்ரேஷன் செய்யறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க? அழுது பயந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி ஆப்ரேஷன் வந்தக்கு பிள்ளையை ஒப்படைச்சவங்க வாப்பா இப்போ காலையில் வந்தது டீ ஒன்று குடிச்சு கொள்ளல, டீ ஒன்று இருக்காதான்னு கடை செய்துவாரா? அந்த அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சு பிள்ளை வருது, இன்னும் 1 மணி ஆகுது, காலையிலையும் சாப்பிடல, பகலையும் சாப்பிடல. அந்த உமா யார்ட்டாவது சாப்பாட்டு பாசை எடுத்து வர சொல்லுவாவா? சாப்பிடுவாவா? அந்த உமா சாப்பிடுவாவா? காலையில் சாப்பிடுவாவா? பகல் சாப்பிடுவாவா? பிள்ளோட உயிர் என்ன ஆளோ தெரியாது. 1 நேரம் தானே சாப்பிடல, 2 நேரம் தானே சாப்பிடல, அப்படி கேட்கணும். நீ பிள்ளை கையில் எடுத்து நாளைக்கு போனாலும் பட்டினியாக தான் இருப்பா, சாப்பாடு இறங்காது. ஒரு பிள்ளையுடைய உயிர், அதோடைய பயங்கர ஆபத்து, தாய்க்கும் தந்தைக்கும் சாப்பாடு இருந்தாலும் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. சரி, உம்மத்துடைய நரகத்துடைய முடிவு, மக்கள் களிமா சொல்ல நரகம் வைத்துருவாங்க. மனுஷன் மறுமையில நரக நெருப்புக்குள்ள போறான் என்பது மட்டுமல்ல கதை, அவன் நரக நெருப்புக்கு போவான், அவனுக்குள்ள நரக நெருப்பு போவான். அவன் நரக நெருப்புல கால் வைக்கிறான், இந்த காலத்துக்குனா நெருப்புல இருந்து கால் வந்துச்சு, அப்படிதான கதை. ஆனா அந்த அப்படி கதை இல்லை. நரக நெருப்புல மனுஷன் கால் வைக்கிறான்டா, வச்ச உடனேயே காலுக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு போய்க்கிறது. இப்ப காலை தூக்குனாலும் கால் நெருப்பு காலா இருக்கும். இது பேர் தான் வகூதுன்னு சொல்றது. அல்லாஹ் மறுமையில் நரகம், நரகத்தின் வேதனை, நெருப்புடைய வேதனை விதம் சொல்லக்கல அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை வகூது. வகூது ஹன்னாசுல் ஹிஜாரா. வகூதுன்னா விறகு, எரிக்கிற விறகு. விறகு பாருங்க, அடுப்புல மாட்டினோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த விறகுல நுனி விறகுல நெருப்பாக இருக்கும். பிறவை பாருங்க, கிட்டத்தட்ட 3ல் 1 பகுதி நெருப்பு கட்டை, மிச்சம்தான் மரக்கட்டை. இந்த மனிதனுடைய கால், மனுஷ காலில் நெருப்பு கால, நெருப்புக்குள்ள கால் இல்லை, நெருப்பு கால். அந்த காலுக்கு உள்ளுக்குள்ளே நெருப்பு, வெளியிலே நெருப்பு. சல்லல்லாஹு இதைத்தான் பார்த்து யோசிச்சாங்க. இந்த மனுஷன் நெருப்புக்கு போவான், நெருப்பாக மாறுவான், காப்பாற்றணுமே. இந்த கவலையில இந்த ஜமாத்தை அனுப்புறது, அந்த ஜமாத்தை கவனிக்கிறது, இந்த பிரச்சனை தீர்க்கிறது, அந்த விளக்கத்தை சொல்றது, இப்படியே 1 நேரம் தானே சாப்பிட, 1 நாள் தானே சாப்பிடல, 2 நாள் தானே சாப்பிடல, 3 நாள் தானே சாப்பிடல என்று இந்த சாப்பாட்டு நாள் கணக்கில் போனத்தை கணக்கெடுக்கல. அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ர் சொல்றது. தாயிமுல் ஃபிக்ரா. நபியுடைய வர்ணனை தாயிமுல் ஃபிக்ரா. எங்களை போல மஷூரா அரை மணிச்சாலம் மட்டும் ஃபிக்கர், காமச்சாலம் மட்டும் ஃபிக்கர், 1 நாள் மட்டும் ஃபிக்கர் அப்படின்னு இல்லை. தாயிமுல் ஃபிக்ரா. இரவு நேரம் பகல் எல்லா நேரம் படித்து கொண்டு இந்த நபியோட காணல. ஆயிஷாவை பார்க்கலாம், நீங்க போய் தான் சொல்லலாம், இன்னைக்கு எந்த வீட்டு எனக்கு தேர்ந்தானே. அவங்க டக்குன ஜில்பாப் எடுத்து போட்டுட்டு வெளியே பார்த்தாங்க, சொல்லலாம் தான் போறாங்க. இவங்க அப்படி பின்னால போனாங்க. அங்கே ஜன்னத்தில் பக்கி கபரில் உட்கார்ந்து கொண்டு
துவா செஞ்சு கொண்டிருக்கிறான். பிரபாத ரசூல் மீது வராங்க, ஆசான் ஓடி ஓடி வந்து விட்டு போட்டு எழும்பிட்டே போவாத பொம்பளை அப்படி படுத்துட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதுக்காண்டி ஓடி போய் துவா செஞ்சாங்க. இரவு நேரம் தூக்கத்தில் நேரம், மனைவியோட படுக்கிற நேரம். ஆனால் உம்மத்திலே கவலையை விட்டு உள்ளம் காலியாகல, பதறி துடிக்கு ஓடி போய் கபரடியில் உட்கார்ந்து கொண்டு துவா செஞ்சு நினைக்கிறான். தாயமுல் ஃபிக்ரா, எப்போதுமே கவலை. சரி, இந்த கவலையுடைய தாக்கம் எவ்வளவு உண்டாயிருக்கு? அல்லாஹ்வுடைய பாதை நீண்ட நேரம் வக்து கொடுக்கிறது, குர்பானியோட வெளியாகி போறது, நபியுடைய கவலையை விளங்கி நாங்களும் கொஞ்சம் கவலை உள்ள ஆட்களாக ஆகிறதுக்கு, நபிக்கு ஒப்பாகிறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய கவலை என்ன? பல நாள் வெறும் 100% பட்டணி, விலங்கையெல்லாம் பேசி கவலை மிகச்சது. எங்கட கவலையால் என்ன நடக்குது? வந்து எங்கட மஷூராக்கள் எப்படி போய் கொண்டிருக்குது? டைம் போது அவசரமாக முடித்துக் கொள்ளுங்க இந்த மாதிரி போகுது. வந்து என்ன மஷூராவில் சும்மா தலையை காட்டிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வருது. வந்து சரி மஷூரா நீங்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் சரி, எம்ஜாப் நீங்கள் செய்யுங்களே மஷூராவை, கொப்பியை கொண்டு வந்து வாக்கி பார்க்குறோம், அவ்வளோதானே. சொல்ல இதெல்லாம் நபுவத்துடைய அமானிதம், இந்த உம்மத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட சாமான்கள். இதை விளங்கிக் கொள்வதற்குத்தான் ஒரு குர்பானி தியாகம் செய்ய அல்லாஹ்வுடைய பாதையில போறது. போய் அல்லாஹ் தஆலா இது ஒரு குர்பானி தியாகம் செய்கிற மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சாமானண்டு வாங்கணும்னா அதுக்குரிய பெருமதி கொடுக்கணும். 10,000 சாமான இவர் 1000 ரூபாய்க்கு வாங்கி வந்தாருன்னா விளங்குது என்ன? அது லோக்கல் சாமான் விளங்குது. அது மேட் இன் ஜப்பான் இல்லை, அது எங்களோட ஊரில் செஞ்ச சாமான், அதே கலர் அதே நிறத்தில் அவர் கிளை மேலே உடஞ்சி வைக்கிறோம். என்ன ஒரு சாமானுடைய பெருமதிக்கு அதே கொள்கை இருக்கும். எங்களோட குர்பானியுடைய அளவுக்கு இதனுடைய விளக்கம் இருக்கு. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு மௌத்தா வைத்தாங்க, மையத்து இருக்குது, எல்லாருமே தடுமாற்றம். என்ன விளக்கம் சொல்றது? ஒருத்தருக்குமே இயலாமை. அது அவ்வளவு பெரிய அறிவாளி அது அழிய தவங்க மௌனமாயிட்டாங்க, என்ன சொல்றேன்னு விளங்கல. அதாவது உமர் தடுமாறி கொண்டிருக்கிறார், வேறனே பேசிக் கொண்டிருக்கிறார், மொத்துட்டு சொல்லப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள்லாம் கூடி குழம்பி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து, அந்த மௌத்தை எப்படி சொல்றது? இந்த மௌத்தை பற்றி சரியான விளக்கம் என்ன சொல்றது? அல்லாஹ் தஆலா இதை விளங்குற ஒரு ஆளை முடிவு செஞ்சிருக்கிறான். அது அலி அபூபக்கர் சித்திகரை வந்தாங்க, திறந்தாங்க, முத்தமிட்டாங்க. திபுத்த ஹய்யன் மையத்தன் யார் சொல்லலாம், உயிரோடு இருக்கும்போது எப்படி மனம் கமந்தீங்களோ மையத்தும் என்னதான் மனம் கமலுகுது. பிறகு உம்மத்தை பார்த்தாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க, சோதனாங்க. ஒமா முஹம்மது இல்லா ரசூல் கது கலத்மின் கபலிஹி ரசூல் அஃபைன் மாதாவின் குத்திலன் கலபுத்து மலா அகாபிக்கும் என்று ஓதிட்டு போக்குல மக்கள் நிற்கிறாங்க. இப்போதான் ஆயத்து இறங்குதுன்னு யோசித்தாங்க. நபீரிய மௌத்தா அல்லாஹ் சொல்லிட்டான். மௌத்தா போன அல்லது கொல்லப்பட்டா நீங்க என்ன நபியை விட்டு தீனை விட்டு நீங்க புறமுது காட்டி பேசுவீங்களா? என்ன போங்க, உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆயத்து இறங்கியிருக்கிறது, இறங்கின ஆயத்தை ஏற்கனவே இந்த குழப்பத்தை இதுதான் தீர்ப்பு என்ற விளக்கம் சொல்வதற்கு அல்லாஹ் இவரைத்தான் தெரிவு செஞ்சான். ஏன்? இவர் செஞ்ச குர்பானி யாருமே செய்யல. குர்பானியில அளவுக்கு தான் அல்லாஹ் விளக்கத்தை சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சும்மா ஏதோ விஷயத்தை பிணங்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, என்னுடைய சாஹிபை என்னோட விடுங்க, என்ன பிரச்சனை என்ன பேச்சுன்னு கேட்கல, என்னுடைய சாஹிபை என்னோட விடுங்க, நீங்க போங்க, நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தேன். நீங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சிங்க, தடுமாறினீங்க, தாமதிச்சிங்க, பிறகுதான் கடிமை சொன்னீங்க. அபூபக்கர் தடுமாறல்ல, தாமதிக்கல, கொஞ்சம் யோசிக்கல, சொன்னேன்னு ஏற்றுக்கொண்டார். அதனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த விளக்கம் யாருக்கும் இல்லை, எந்த சஹாபாக்களும் இல்லை. அவர் முதன்மைப்படுத்தினது, கொஞ்சமும் யோசிக்கல, உடனடியாக ஏற்றுக்கொண்டது. உண்மைப்படுத்தினது மேராஜ், உண்மைப்படுத்தினது குர்பானி 100%. வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே கொடுத்தது. அதனால அவருக்கு கொடுக்கிற விளக்கம் யாருக்குமே கிடைக்காது. சொல்ல படிப்பு என்பது ஏதாவது வாசிச்சு அறிஞ்சு கொள்ளலாம். விளக்கம் என்பது அவரவருடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு, அவரவருடைய குர்பானியை கொண்டுதான் அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் குர்பானியுடைய பாதை எங்களுக்கு தரப்பட்டது. நபிமார்கள் குர்பானி செஞ்ச பாதை, சஹாபாக்கள் குர்பானி செஞ்ச பாதை. இந்த குர்பானி அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்டது. சில இந்த குர்பானியுடைய சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்திருக்கிறார்.
எங்கட தீனை தரமுள்ள தீனாக்கி கொள்வதற்காக வேண்டி, குர்பானியுடைய ஒரு தீனாக, தரமுள்ள ஒரு தீனாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி. சில பேரளவில் எல்லாரும் தீன் தான், பேருக்கு எல்லாத்தையும் தீன் தான் இருக்குது, ஆனால் தரம் வித்தியாசம். அதுவும் அபூபக்கர் சித்திகளோட ஈமானை பற்றி நபி சொன்னாங்க. அதுவும் அபூபக்கருடைய ஈமான தனியை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த உம்மத்தில் இருக்கிற எல்லார ஈமானையும் அடுத்த பக்கம் வைச்சாலும் அபூபக்கர் ஈமான் தனியை கதிக்கும் சொன்னாங்க. அபூபக்கர் தனியை எங்கால பலவாராசிரியர்கள் 3 பேர் இங்கே அழைக்கிறாங்க, பத்ரிங்களை 312 பேர் இங்கே வைக்கிறாங்க, சஹாபாக்கள் லட்சக்கணக்கான அது பின்னால் அந்த புத்துமார்கள் வெளிமார்கள் இமாம்கள் நெகடியாக சோதாக்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் தனியை ஏனது அவருடைய குர்பானி, அவருடைய தியாகம், தன்னை முழுமையாக இழந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக வெறுமையாகினது, அந்த ஒரு யகீன். அதனால அவருடைய ஈமானுடைய பலம் அவ்வளவு பாரமானது. சஹாபாக்கள் அவருடைய தரத்தை தாபியங்கள் அடையலாது. அடுத்த பக்கம் அதெல்லாம் மசூத் சொன்னாங்க, தாபியங்களை பார்த்து சொன்னாங்க, லவ் அன்பக்தும் மிதிலல் உஹதி தஹபன் மா அதரத்தும் கதிர முத்தியும் அவட நசீபம். நீங்க சதகா செய்றீங்க, ஒரு மலையளவு தங்கம், தாபியங்களை பார்த்து சொன்னாங்க, மலையளவு தங்கத்தை நீங்க தலைமை செய்யுங்க. அப்படி செஞ்சாலும் சஹாபாக்கள் ஒரு அள்ளு தானியம் தர்மம் செஞ்ச நன்மையை அடையலான்னு சொன்னாங்க. இது மலை, இது ஒரு அள்ளு, எவ்வளவு வித்தியாசம். இது தங்கம், இது தானியம், எவ்வளவு வித்தியாசம். அப்ப மக்கள் கேட்டாங்க, லிமையாபா அப்துல் ரஹ்மான், அபுல் ரஹ்மானே ஏன் என்று கேட்டாங்க. அப்ப அப்துல் மசூத் சொன்னாங்க, கேட்டாங்க ஏன் எப்படின்னு கேட்டாங்க. என்னது, நீங்க மலையளவு தங்கத்தை கொடுக்குறீங்க, அதான் கிடைக்கு நன்மை இருக்குது. சஹாபாக்கள் அள்ளு தானியம் கொடுத்தாங்க, அள்ளு தானியத்தை அல்லாஹ்வுடைய செலவழிக்கு அடங்கிய நன்மையை நீங்க மலையளவு தங்கத்தை கொடுத்தும் அடையலாதுன்னு சொன்னாங்க. எத்தனை மடங்கு ஆகும்? வந்து மடங்கு பார்க்கணும். எப்படி பார்க்குற? அள்ளு பார்க்கறா, இந்த மலையை அள்ளணும், மலையோட அளவு எவ்வளோ கனவுளவை பார்த்து பிரித்து பார்க்கணும், எத்தனை அள்ளு வருமுண்டு ஒன்று. அதுக்கு பிறகு தங்கத்துக்கு மாற்றணும். எப்படி மாத்திர? ஒரு அள்ளு தங்கத்தை எடுத்து விற்று அதுக்கு தானியம் வாங்கின எவ்வளோ வருமோ அதில் எத்தனை அள்ளுன்னு வரணும், ரெண்டையும் பெருக்கி பார்க்கணும். என்னென்று வரும் பெருக்கினா வரும் தான், வாசி கேளாமல் இருக்கும். இது வித்தியாசம் யாருக்கும்? சஹாபாக்களும் எங்களுக்கும் இல்லை, சஹாபாக்களும் தாபியங்களுக்கு, தப தாபியின் இல்லை, சஹாபாக்களும் தாபியனுக்குள்ள வித்தியாசம். அவன் ஒட்டிடு. என்ன வித்தியாசம்? அவர்கள் நபிசல்லாம் கூட இருந்தார்கள், இவங்க நபிசல்லாம் பார்க்கல, அவ்வளோதான் வித்தியாசம். சஹாபாக்கள் நபிசல்லாவுடைய மஜ்லிஸில் இருந்தாங்க, நபியை நேரடியாக பார்த்தாங்க, இவங்க ரசூலுல்லாஹை நேரடியாக பார்க்கல, அந்த மஜ்லிஸ் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் ஏற்பட்ட வீழ்ச்சி எவ்வளவு பெரியது. ஏன் காரணம் சொன்னாங்க? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? கானு ஜாஹிதுன ஃபித் துன்யா ராயிபுன ஃபில் ஆখিরা. அவங்க உலகத்தில் பச்சட்டு வாங்கினாங்க, உலகத்தில் அவங்க ஒட்டவே இல்லை, அவங்க உள்ளம் உலகத்தில் ஒட்டவே இல்லை, ஆகிரத்து மீது பேராசை கொண்டு இருந்தார்கள். அவங்க போற இடம் அதுதான், இது கடந்து போற இடம், கடந்து போறோம், நான் அடையிற இடம் அதுதான். அந்த உள்ள முழுக்க ஆகலத்தை முன்னோக்கி விட்டது, துனியாவில் படல. இந்த ஒரே ஒரு காரணம் தான். அது ரசூலுல்லாஹ்வுடைய சுபத்தில் இருந்து அடைஞ்ச பாக்கியம். அது இதில் இதென்னது? இது படிப்பார் விளக்கமா? எதனா விளக்கம் உண்டு? துனியாண்ட என்ன ஆகிரம் என்ன இருக்கிற விளங்கி கொண்டாங்களே சஹாபாக்கள், அதுதான் விளக்கம். தாபீங்கள் அந்த அளவு விளங்கல்ல, கொஞ்சம் விளங்கினாங்க. அப்ப நாம தலகிலா விளங்கி இருக்கிறோம் சொல்லணும். அதை விட குறைஞ்சு 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 விளங்குறேன்னு சொல்லலாம், நாங்கள் தலகிலா விளங்கி இருக்கிறோம் தான் சொல்லணும். தாபீங்களுக்கும் சஹாபாக்களும் இவ்வளவு பெரிய வேறுபாடுண்டா? சரி, அவர்கள் செஞ்ச குர்பானி, அவர் செஞ்ச தியாகம், அவருடைய கவனம் அப்படி ஆகிறது பக்கம் திரும்பியது. அதனால் தீனுக்கு அவ்வளோ பெருமதி. அள்ளு தானியம் கொடுத்தா நீங்கள் மலையளவு கொடுத்தாலும் அந்த நன்மை அடையலாது. சரி, அதனால சில விடயங்கள் குர்பானி செஞ்சு தியாகம் செஞ்சு அடைய வேண்டிய ஒன்று, அது சும்மா எந்த செஞ்சாலும் கிடைக்காது. இங்கே மட்டுமில்லை, சுவர்க்கம் போய் அந்த விளக்கம் கிடைக்காது.
குர்பானி செஞ்சு அடைய வேண்டிய தீனுடைய விளக்கம் இருக்கிறது, அது இங்கே அடையலை என்றால் சுவர்க்கம் போய் கிடைக்காது. ஹதீஸ்ல வந்து சுவர்க்கத்தில் ஒரு இன்பம் உண்டு. என்ன, எத்தனையோ கோடானபடி இன்பங்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னாங்க, சுவர்க்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது, தூபான்னு சொல்லக்கூடிய மரம். அந்த தூபான மரத்தில் எஹ்ரஜும் மின் அலஹல் ஹுலல் வமின் அஸ்ஃபலில் ஹியல், மேலிருந்து பட்டாடை வழியாகும், கீழிருந்து தங்க குதிரை வழியாகும். வாழை மரம் வாழைக்குட்டி போடும், வேற மரம் வாழைக்குட்டி போடாது. வாழை மரம் தான் வாழைக்குட்டி போடும். இந்த மரம் தூபா மரம் அது குதிரை குட்டி போடும், தங்க குதிரை வரும். இந்த மரத்திலிருந்து தங்க குதிரை வரும். இவன் மரத்தில் பூ வார மாதிரி அங்கே உடுப்பு வரும். யாரு வெற்றில தைக்கிறேன்னு கேட்போம். இந்த பூவை யாரு வெட்டின, யார் ஒட்டின? இந்த பூவை பாருங்க, இந்த மரத்துடைய பூ எத்தனை கோடான கோடி பூக்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் அந்த பூவில் எத்தனை அள்ளியோ எத்தனை புள்ளியோ மாறவே மாட்டாது. 3x3 5x5 தான். முழு தோட்டத்தில் கோடான கோடி பூக்களுக்கு மத்தியில் தேடி பார்த்தாலும் 5x5 தான். அது ஆறாகாதவன். உலகம் முழுக்க போய்தான். டிசைன் அதே டிசைன் தான், மாறாது வந்து. யார் வெட்டின, யார் வெட்டின? இந்த மரத்திலிருந்து அப்படி பட்டாடைகள் வழியாகும், தங்க குதிரை வழியா. அந்த குதிரை ரகாஜினியத்தான், அதுக்கு இறக்கைகள் இருக்கும். அந்த பறக்கின்ற தங்க குதிரையில இந்த பட்டாடைகளை அணிஞ்சு கொண்டு ஒரு சுவர்க்கவாரி பவனி வருவார். எப்படியா இருக்கும் அது? குதிரையில பாருந்தாலும் இது பெருமை, பட்டாடண்டா அது ஒரு பெருமை, அந்த குதிரை தங்கம்டா இன்னும் ஒரு பெருமை, அது நடக்கிறதுல பறக்கிறண்டா சில பெருமை. 4 பெருமைகள் அதில் இருக்கு. 4 பெருமைகளை சுமந்து கொண்டு சுவர்க்கவாதி அப்படியே கம்பீரமா வருவார். இதை பார்த்து ஏனைய சுவர்க்கவாதிகள் அப்படியே ஆண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. எனது எங்களுக்கு அது கிடைக்கலையே, மற்றெல்லாம் கிடைச்சதான், இது எங்க இருந்து, இவருக்கு இதெங்க இருந்து, எப்படி கிடைக்கிறீங்க, எப்படி கிடைக்கிறீங்க? அதானே விளங்குது இல்லை, ஒருத்தருக்கு விளங்காது. விலங்கு நாட்கள்லாம் அடங்கிட்டாங்க, விலங்காத நாட்கள்லாம் இங்கே பேசி கொண்டிருப்பாங்க, பேசியும் விளங்காது. அவ என்ன செய்யறது? முடிவெடுப்பாங்க. இவர்களெல்லாம் எப்படி அடைஞ்சார்கள் என்ற ரகசியத்தை எங்களுக்கு ஒருத்தருமே விளங்குதில்லை. எங்கிருந்து? சுவர்க்கத்தில் விளங்குதில்லை. ஓய் போய் கேட்போம். யாரை கேட்கறது? அல்லாஹ் கிட்ட போய் கேட்போம். அல்லாஹ் போய் கேட்பாங்க, யா அல்லாஹ் பீம பல இபாதுக்கு ஹாதில் மன்சிலா, யார இந்த அந்தஸ்தை உன்னுடைய அடியார் எப்படி அடைஞ்சார்கள் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா 4 காரணங்களை சொல்வார். இந்த 4 பெருமைக்கும் 4 காரணங்கள். ஒன்று, கானு யுஸல்லூன வ அன்தும் நாயிமூன், அவங்க இரவுல தொழுதார்கள், நீங்க தூக்கம். அவங்க தூக்கத்தை உடைச்சி எழும்பேலாது, எழும்புற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்துல குடிகொள்ளல. ஆழ்ந்து தூங்க வேண்டிய நேரத்தில் அசந்து வர அந்த தூக்கத்தில், அந்த இன்பமான தூக்கத்தில் அந்த தூக்கம் அப்படியே பறந்து உற்சாகமாக எழும்பி வாரண்டா ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்யும், அல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்துல குடிகொண்டா அதுதான் அடிப்பிடும். உங்களோட உள்ளத்துல துனியா குடிகொண்டா எழும்பினாலும் சோர்வா இருக்கும். நீங்க எழுப்பினாலும் எழுமனும் ஆசையில பெல் வச்சு படுத்து எழுப்பினாலும் தக்பீரத்தை தூக்கம் வைத்திருமன். ஏன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு அல்ல, ஏன் உள்ளம் துனியாவை சுமந்திருக்குது, துனியாவுடைய மோகத்தில் உள்ளம் மயங்கி போயிருக்குது. அந்த உள்ளங்கள் தஹஜ்ஜுதுல துடிதுடிப்பு, ஒரு உற்சாகம், ஒரு அடைவு அவா அப்படியெல்லாம் வராது. வந்து உள்ளத்துக்கு அந்த ஏமாற்றத்தை கலட்டினால்தான் வரும் தஹஜ்ஜுதுல உற்சாகம் வரும். ஒரு 12 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு உற்சாகத்தை எழுந்திருவாயன். எங்களை ரப்போட முனாஜாத் செய்யணும். என் ரப்பின் அழைக்கிறான், அல்லாஹ் அழைக்கிறான். என்ன அழைக்கிறான்? ஹல்மின் தாயின், மக்களே என்ன கூப்பிட மாட்டீங்களா, அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்பது அவருடைய காதில் ஒலிக்கும். மஹப்பத் இருக்கும்டா அவருடைய காதில் ஒலிக்கும். அல்லாஹ் என்ன கூப்பிடுகிறான். ஹல்மின் தாயின், என்ன அழைக்க மாட்டீங்களா? ஹல்மின் சாயிரின், ஹல்மின் முஸ்தாபிரின், பாவமணிப்பு இருக்கிறார்கள் இல்லையா, என்னிட கேட்கிறார்கள் இல்லையா, நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது காதில் ஒலிக்கும். எல்லாரும் தூக்கங்கிட்டு ஒளிமீட்டு போயிடுவார். அல்லாஹ் சொல்லுவான், இப்படி என்னுடைய மஹப்பத்தில் தூக்கத்தை உடைச்சிட்டு ஒரு கூட்டம் வந்து தஹஜ்ஜுத் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டாங்களே, நீங்க தூக்கத்திலே உருண்டி ஃப்ரெண்டு படுத்தீங்க. இது முதலாவது இழப்புக்காக உங்களுடைய தூக்கத்துடைய முசீபத்து தான் அது. 2வது காரணம்,
ஒக்கான யசூமுன வந்தும் தொற்கிறோம், அதிகமாக நோம்பு நோப்பார்கள். நீங்கள் அந்த முஜாதா செய்ய மாட்டீங்க. எந்த நாளும் பசியோட அவங்களுக்கு திங்கள் எல்லாம் திங்க ஆசை தீர்ந்து இச்சை தீர்த்து வாழணும். இச்சைகளை அடக்கினார்கள் இவர்கள். அல்லாஹ்வுக்காக ஆசைகளை அடக்கினார்கள், அடங்கியார்கள் இவர்கள். மூன்றாவது சொல்லுவான் உக்கான இன்ஃபிக்கு நாம் வாழி வந்து தமகளும் செலவழிச்சாங்க. சேர்த்து வைக்கல, செலவழிச்சாங்க. எல்லாம் தீனிக்காண்டு செலவழிச்சாங்க. நீங்கள் பயந்தீங்க, மகிழ்த்தனம், கஞ்சத்தனம், சேர்த்து வச்சிங்க. எல்லாரும் தீனுக்கு செலவழிக்கிறதுக்கு கணக்கு பார்த்துட்டு ஒரு ஒன்றியம் இல்லை, பிறகு பார்ப்போம், கொஞ்சம் கொடுப்போம், அப்படி கஞ்சத்தனம் தாராளமாக செலவழிக்காங்க தீனுக்காக வேண்டி. உங்களுடைய கஞ்சத்தனம், மகிழ்த்தனம் சுவர்க்கத்தை இன்பத்தனம். நாலாவது சொல்லுவான் உக்கான ஜாஹிதுன் ஃபீ ஸபீலி வ அன்தும் தஜிபுனூன். அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியானார்கள். உங்களுக்கு தைரியம் இல்லை, கோழைகளாக இருக்கீங்க. கிலோவுக்கு எலும்புங்களேன் பயமாக இருக்குது. கிலோவுக்கு கோழைத்தனம். ஒரு 3 கிலோ எலும்புங்களேன், 3 கிலோ உடனடியாக போகிறதுக்கு இல்லை, எப்படினாலும் போகிறதுக்கு, உங்களுக்கு வசதி கிடைக்க நேரத்தில் போகிறதுக்கு, இந்த வருஷத்துல போகிறதுக்கு ஏன் எழுப்பையிலாது தைரியம் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கோழைகளாக இருந்தீங்க, எல்லாரும் தீனிக்காண்டி பாடுவதற்கு எழும்புறதுக்கே பயம் உங்களுக்கு. இவர்கள் போனார்கள். இந்த 4 தியாகங்கள், இரவு வணக்கம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது, அதிகமாக நோம்பு நோக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி வெளியாகி போகிறது. என்னோட அந்த தப்போது இந்த நிசாய்க்கும் நீங்கள் உங்களோட பொம்பளையில் கூட உட்கார்ந்து கொண்டிருந்தீங்க. அதாவது இவங்கள் ஆண் தீரர்களாக வழியா போனார்கள். நீங்க பொன்னேற போல பொம்பளை கூட விட்டே இருந்தீங்க. மனைவி அனுமதி தரல போயிடாது, அவ நீங்களும் பொன்னேற போல ஆயிட்டீங்க. மனைவியுடைய மெசாஜ் வரல தமிழ் குர்பானிக்கு, நீங்களும் செய்யல அப்படி ஆயிட்டீங்க. சரி, இது எங்க கவலையை வரும்டா, இங்க இல்லை, இங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம், வக்து போகல சந்தோஷமா வாழ்கிறோம். மறுமையில தான் கோடான கோடி வருஷத்திலே கவலையை தரும். எந்த நாளும் பார்க்க இன்னும் 1000 கோடி வருஷத்துக்கு பின்னால் பார்த்தாலும் அதே நிலைதான். இல்லையே என்ன சொல்லலாம் இடத்துல, ஏன்னா இப்ப நான் போக்குறேன், எங்க போவேன், இப்ப நான் குர்பானி, இப்ப நோம்பு, சொர்க்கத்தில் நோம்பு இருக்கா, சொர்க்கத்தில் தாக்கியத்து இருக்கா, சொர்க்கத்தில் என்ன இருக்கு, இன்பம் மட்டும்தான் இருக்கே தவிர குர்பானி இல்லை. குர்பானியால் அடங்கிய இன்பம் மஹ்ரூமாக்கப்பட்டு விடும். அதனால சாபாக்க நபி சபையிலிருந்து விளங்கின விளக்கம் இதுதான். அல்லாஹ் சொல்றான், புத்தி இருந்தால் விளங்கும், தாலிக்கும் கைருள்ளக்கும். இந்த சொல்ற விஷயம் இருக்கிறே உங்களுக்கு தான், வேற யாருக்கும் சொன்ன கதை இல்லை, வேற யாருக்கும் சொன்ன கதை இல்லை. தாலிக்கும் உங்களுக்கு தான், கைருள்ளக்கும் உங்களுக்கு தான், உங்களுக்கு நலவு இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை, நலவே நலவுதான். இன்குந்தும் பாடமும் உங்களுக்கு அறிவிருக்கும் என்றா இது விளங்கும்னு குர்ஆன் சொல்லுது. இது விளங்குறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு அறிவிருக்கும் என்றால் அறிவுள்ளவனை கிடைக்கிற விளக்கம் தான் இது. என்னுடைய கைர் இந்த முஜாஹதா தான், வாழ்க்கையுடைய கைர் இந்த தீனுக்கு பாடுபடுவதுதான். இது விளங்குறதுக்கு பேர் தான் எங்குந்தும் தாளமும். அறிவுள்ள கூட்டமாக நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு விளங்கும் என்று குர்ஆன் எங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இதுக்கு அங்கே என்ன பேச வைக்கிறது, அல்லாவே சொல்லிட்டான். உங்களுக்கு அறிவிருக்கா, அறிவிருந்தா விளங்கும். என்ன விளங்கும், அல்லாஹ்வுடைய பாதையில துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களோட கால நேரத்தை கொடுத்து, உங்களோட காசு பணத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில படாத பாடுபடுறது, இது கைர்தான் என்பது விளங்கிக் கொள்வதற்கு பேர் தான் அறிவு என்பது. இதை விட்டு போட்டு பேசுறது அறிவு இல்லை. இதை விளங்காமலுக்கு வேற இடத்தை பேசுறீங்களே, அது அறிவு இல்லை என்று குர்ஆன் அதிகி சொல்வது. அறிவு என்பது நீங்க அறிவுள்ள கூட்டம் என்பது இந்த முஜாஹதாவுடைய பாதையில அல்லாஹ் எடுத்த முடிவை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சில விளக்கம் என்ன, நாங்க வெளியாகி போறதுதான். ஆலா இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அண்டு வெளியாகி போகணும் உடனடியாக, அல்லது வெளியாகி போற முடிவோட வெளியாகி போகணும். ரெண்டுமே இல்லைண்டா அறிவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லா பேசிருவாங்க. அதான் சொல்லுங்க சார், உடனடியாக இன்றைக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாதையில ஒரு நீண்ட வக்து போவோம்னு